சில பேரண்ட்ஸ் வந்துங்க பெண் குழந்தைய வந்து படிக்க வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. பொண்ணை படிக்க வைக்கலாமா, நல்ல முறையில் படிக்க வச்சு 2 கோர்ஸ் முடிச்சு வேலைக்கு அனுப்பலாமா அப்படிங்கிற பல சிந்தனையிலே சில பேரண்ட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பொருளாதாரத்தையும் அவங்க பார்க்குறாங்க, பார்த்து தான் அந்த மாதிரி எண்ணம் இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் பண்ணுறோம் அப்படின்னா 4 வருஷம், 4 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும், அது இல்லாமல் இன்னொரு கோர்ஸ் எடுத்தால் தான் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது பண்ணுற மாதிரி வரும். அப்போ நம்ம அப்படி படிக்க வைக்க முடியுமா, அதெல்லாம் படிக்க வச்சு நாளைக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம், கரெக்டாக வேலைக்கு கணவர் அனுப்புவாரா இல்லை வேணான்னு சொல்லிடுவாரா, குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா செலவழிக்கிறோம், இதெல்லாம் எப்படி என்னங்கிறது பல யோசனையில் வந்து பேரண்ட்ஸு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்லுவேன், இப்போ ஒன்றும் வேணாங்க, அந்த பொண்ணோட சாதகத்தில் லக்னாதிபதி சொல்லக்கூடாது வருங்க. லக்னாதிபதி ஆட்சி, உச்சம், குரு பார்வை, சுக்கிரனோட பார்வை இப்படி இருந்தால் அந்த பொண்ணை கண்டிப்பாக படிக்க வைங்க, அதோட லைஃபு நல்லாயிருக்கும். 5ஆம் அதிபதியும் சொல்லக்கூடாது, 5 கூடையவன் ஆட்சி உச்சம் பெறாரு, அதாவது வந்து குரு பார்வை சுக்கிரனோட பார்வையில் இருக்கிறாரு, திதிசூனியம் இல்லாமல் இருக்குது 5ஆம் இடம். அப்போ பாவகிரகத்தோட போய் சேராமல் இருக்கார். அதாவது 3, 6 இப்போ 3, 6, 8, 12 அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரகத்தோடு போய் சேராமல் இருக்கிறாரு. 3, 6, 8, 12 இடத்துக்கு போகாமல் இருக்கார், அந்த பாவத்தில் போய் போகாமல் இருக்கார். சனி பார்வை இல்லாமல் இருக்குது, ராகுக்கு எது பார்வை இல்லாமல் இருக்குது, செவ்வாய் பார்வை இல்லாமல் இருக்குது அப்படின்னா 5ஆம் இடத்தை அந்த மாதிரி 1, 5, 9 இந்த 1, 5, 9 பலம் பெற்றாலே அந்த பொண்ணு வாழ்க்கையில் செய்ய பிறந்த பொண்ணு. இப்போ இந்த மாதிரி பொண்ணு இப்போ 9ஆம் இடம் பாருங்க, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, 9 கூடவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் குரு பார்வை சுக்கிரனோட பார்வையில் படிப்பு தெளிவாக வரும். இதே செவ்வாய் இப்போ வளர்புறையில் வந்து சந்திரனும் சூரியனும் சுபகிரகம், தேய்புரியில் சந்திரனும் வந்து சூரியனும் பாவகிரகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க சுபகிரகமாக பாவகிரகமாக. அப்போ செவ்வாயை சூரியன் பார்க்குறாரா, சூரியனை செவ்வாய் பார்க்குதா, செவ்வாயோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரா, சூரியன் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கா, 2 பேரும் மேசத்தில் கூட. இப்போ சித்திரை மாதம் பிறகுது ஒரு பொண்ணு, மேசத்தில் செவ்வாய் வந்து உச்சம், அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் செவ்வாய்னா அரசு சம்மந்தப்பட்டது அந்த பொண்ணு படிக்கலாங்க. இதுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக அந்த பொண்ணு படித்து மெடிக்கல் டாக்டர் நீட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே அவர் தேர்ச்சி அடைஞ்சிடும் அந்த பொண்ணு. அப்போ 1, 5, 9 நல்லா இருக்கணும். அப்போ செவ்வாயும் ஆட்சி பெற்றுக்கணும், சூரியனும் உச்சம் பெற்றிருந்தா அரசு அதிகாரி, அரசு சம்மந்தப்பட்டது அது மாதிரி கோர்ஸுக்கெலாம் அந்த பொண்ணு எடுத்து படிக்கலாம். மெடிக்கல் சார்ந்த ஒரு டாக்டர் அந்த மாதிரி எந்த மாதிரி இராணுவம் சம்மந்தப்பட்டது, போலீஸ், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு இதிலெலாம் அந்த பொண்ணு படித்து கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வேலைக்கு இவங்க மூவ்மெண்ட் பண்ணலாம், ஓகே ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அப்போ லக்னாதிபதி 3, 6, 8, 12 போகக்கூடாது, பாவகிரகம் பார்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கேதுக்கு 3 பார்வைங்க, ரிவர்ஸில் 11ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கும் இப்படி. அப்போ ராகுக்கும் அதே மாதிரி தான், ராகு 11ஆம் இடத்தை பார்க்கும், 3ஆம் இடத்தை பார்க்கும். அவர் நின்ன இடத்த வச்சு இந்த லக்னாதிபதியை பார்க்குறாரா, 5 கூடையவனை பார்க்குறாங்களா, 9 கூடைகளை பார்க்குறாங்களா. சனி பார்த்தா மந்தம் தாமதமாகும் அப்படி சொல்கிறது. சனி பாருங்கள் 3, 7, 10 அந்த பார்வை வந்து இப்போ லக்னாதிபதியை பார்த்தாலும் 5 கூடையவனை பார்த்தாலும் 9 கூடையவனை பார்த்தாலும் தாமதம், கல்வியில் தாமதம், அப்போ கல்யாணத்தில் தாமதம், இது 20 வயதில் தாமதத்தை கொடுத்துட்டு போவார். இப்படி லக்னாதிபதி சொல்லக்கூடாது 1, அதாவது 3, 6, 8, 12க்கு போகாமல் இருக்கணும், 3, 6, 8, 12 நட்சத்திரத்தில் இருக்காமல் இருக்கணும். அதே லக்னத்துக்கு 5 கூடையவனும் அதே மாதிரி 3, 6, 8, 12க்கு போகாமல் 3, 6, 8, 12 நட்சத்திரத்தில் இல்லாமல் நல்ல சுபகரம் பார்க்குது, 9 கூடையவனை வந்து சுபகரம் பார்க்குது, 9 கூடையவன் நல்லா இருக்காருன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த பொண்ணு செய்யுங்க, நம்பி படிக்க வைக்கலாங்க. இப்போ மெடிக்கல்லாம் படிக்கிறதுனா கொஞ்சம் செலவாகும், ஏன்னா வருஷம் கணக்கில் பல கோடி செலவழிக்கிற மாதிரிலாம் வரும். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ஆயில் நல்லா இருக்கான்னு மெயினாக பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த 1, 5, 9 நல்லா இருக்கா, ஆயில் நல்லா இருக்கா, திரிகோணாதிபதி நல்லா இருக்கா, கேந்திராதிபதி நல்லா இருக்காங்களா, என்ன திசை புத்தி ஓடுது. லக்னாதிபதி வந்து பாவகிரகத்தோட போய் சேரக்கூடாது. பாவகிரகம்னா என்னங்க, இப்போ 12ஆம் இடத்துல ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார், லக்கணத்திலே அந்த சென்டரில் வந்து பாவகிரகத்தோட வந்து லக்னாதிபதி மாட்டினார்னா இதெல்லாம் படிக்க வைக்கிறது பார்த்து என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத மாதிரி அதை பார்த்து செஞ்சால் வாழ்க்கையில் செய்யலாம். அதாவது 1, 5, 9 நல்லா இருக்கணும். திரிகோணாதிபதி கேந்திராதிபதி நல்லா இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.